வணக்கம். ஆஞ்சநேயர் ஜானகி தேவியாரிடம் இனி நிகழப் போவதை தெரிவித்தான். சீதா பிராட்டியார் இருக்கும் இடத்தை ராமனிடம் தெரிவித்தவுடனே சுக்கிரீவனுடைய சேனையை துணையாக கொண்டு லங்காபுரியின் மீது அவன் படையெடுத்து வருவான். கொடுங்கோல் வேந்தனாகிய ராவணனையும் அவனுடைய வம்சத்தையும் அவன் ஒழித்து தள்ளுவான். சீதா பிராட்டியாரை அவன் மீட்டெடுப்பான். ஆகவே வரப்போகிற செயல்களை குறித்து வாயுகுமாரன் உறுதி கூறினான். இந்த சிறு குரங்கு இப்படி பெருமை பேசுகிறதே, இதனால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தாள் சீதை. சீதையின் சந்தேகத்தை ஒரு நொடியில் சமாளிக்க ஆஞ்சநேயன் ஒரு புதிய வழியை கையாண்டான். இதை அறிந்த அனுமன் பெரிய வடிவம் எடுத்தான். விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நின்றான். தாயே, நீங்கள் ஏன் இங்கே துன்பப்பட வேண்டும்? ராமன் வந்து மீட்கும் வரை என் தோளில் அமருங்கள். கடலை தாண்டி உங்களை ராமனிடம் சேர்க்கிறேன் என்றான் அனுமன். வியப்பு அடைந்த அவள், அனுமனே, உன் வடிவத்தை சிறிதாக்கிக் கொள். நான் உன்னுடன் வருவது என் கணவருக்கு பெருமை சேர்க்காது. ராவணனை அவர் கொல்ல வேண்டும். பெருமையுடன் என்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்றாள். தன்னிடம் இருந்த சூடாமணியை அவனிடம் தந்தாள். இதை அவரிடம் தா, விரைந்து வந்து என்னை காப்பாற்ற வேண்டியதாக சொல் என்றாள். தலையில் அணியும் அந்த அணிகலனை பணிவுடன் வாங்கினான் அனுமன். அவளின் திருவடிகளை வணங்கினான். அங்கிருந்து புறப்பட்ட அவன் தாய் சீதையின் அச்சத்தை முதலில் போக்க வேண்டும். ராவணனுக்கும் அரக்கர்களுக்கும் நடுக்கத்தை உண்டாக்க வேண்டும். என்ன செய்வது என்று சிந்தித்தான். அந்த வனத்தில் இருந்த மரம் செடி கொடிகளை வேரோடு பிடுங்கினான். அங்கும் இங்கும் வீசி ஆர்ப்பாட்டம் செய்தான். காவலுக்கு இருந்த அரக்கர்கள் இதை கண்டு கோபம் கொண்டார்கள். அனுமனை தாக்க முயன்றார்கள். ஆனால் அனுமனோ அவர்களை நைய புனைந்தான். அலறியபடியே ராவணனிடம் ஓடிய அவர்கள் நடந்ததை சொன்னார்கள். கோபம் கொண்ட அவன் தன் படைத்தலைவர்களை அனுப்பினான். அவர்களை அடித்து கொன்றான் அனுமன். இதை அறிந்த ராவணனின் கோபம் எல்லை மீறியது. தன் மகன் இந்திரஜித்தை அழைத்தான். அசோகவனத்தை ஒரு குரங்கு அழித்து விட்டது, அதை பிடித்திழுத்து வா என்றான். தந்தையை வணங்கி புறப்பட்டான் இந்திரஜித். அசோகவனமே பாழ்பட்டு கிடப்பதைக் கண்டு கோபம் கொண்டான். ஏ அற்ப குரங்கே, இலங்கைக்குள் புகுந்தா நாசம் செய்கிறாய் என்று கர்ச்சித்தான். அனுமன் மீது அம்புகளை தொடுத்தான். வானத்தில் பாய்ந்த அனுமன் அந்த அம்புகளில் இருந்து தப்பினான். திகைத்த இந்திரஜித், சாதாரண அம்புகள் தன்னை தாக்க கூடாது. இப்படி இந்த குரங்கு வரம் வாங்கியிருக்க வேண்டும். பிரம்மாஸ்திரத்தை எழுதுவோம், அதிலிருந்து இதனால் தப்ப முடியாது என்று முடிவு செய்தான். பிரம்மாஸ்திரத்தால் தாக்கப்பட்ட அனுமன் மயக்கம் அடைந்தான். உடனே அரக்கர்கள் அவனை பெரிய கயிற்றால் கட்டினார்கள். அரசவைக்கு இழுத்து வந்தார்கள். அரியணையில் விற்றிருந்த ராவணன் கோபத்துடன் அனுமனை பார்த்து, யாரடா நீ, இங்கு எதற்காக வந்தாய் என்று அதட்டினான். எரிட்டு பார்த்த அனுமன், நான் ராமரின் தூதன், என் பெயர் அனுமன். சீதையை தேடி புறப்பட்ட குரங்குகளில் நானும் ஒருவன். உன்னால் சிறை வைக்கப்பட்ட சீதை பிராட்டியை கண்டேன். உடனே அவரை ராமரிடம் சேர்த்துவிடு, இல்லையே நீயும் அரக்கர்களும் சாவது உறுதி என்றான். ராவணன் கண்களில் தீப்பொறி பறந்தது. உலகமும் என்னை கண்டால் நடுங்கும். என்னிடமே இப்படி பேசுகிறாயா? அரக்கர்களே, இந்த குரங்கை துன்புறுத்திக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டான். அவையில் இருந்த ராவணனின் தம்பி விபீஷணன், அரசே, தூதனை கொள்வது முறையன்று. அப்படி செய்தால் நமக்கு பெரும்பழி நேரும் என்றான். தம்பி குறுக்கிட்டதை ராவணன் விரும்பவில்லை. இந்த குரங்கின் வாளில் துணியை கட்டுங்கள், அதில் எண்ணெய் ஊற்றி நெருப்பு வையுங்கள். வாள் எரிகின்ற வேதனை தாங்காமல் இது துடிக்க வேண்டும் என்றான். அரசரின் கட்டளையை ஏற்ற அரக்கர்கள் அனுமனை இழுத்துச் சென்றார்கள். அதன் நீண்ட வாளில் ஏராளமான துணிகளை கட்டினார்கள். அந்த துணிகளில் பீப்பாய் பீப்பாயாக எண்ணெயை ஊற்றினார்கள். பிறகு அதில் நெருப்பு வைத்தார்கள். இந்த கொடுமையை அரக்கியர்கள் மகிழ்ச்சியுடன் சீதையிடம் சொன்னார்கள். உள்ளம் பதைத்த சீதை, தீ கடவுளே, அனுமனை எரிக்காதே, அவனுக்கு குளிர்ச்சியாக இரு என்று வேண்டினாள். என்ன வியப்பு! வாளில் பற்றிய தீ அனுமனை சிறிதும் சுடவில்லை, தன்னென்று குளிர்ச்சியாக இருந்தது. நன்றி. இந்த ஸ்டோரி புதிச்சு இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.